வாங்க. ஏய் யாரு அது? போலீஸ் எல்லாம் கூட்டி வந்திருக்கேன். நீங்கெல்லாம் நியாயமா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் வாய துறப்பீங்கல்ல. உங்க பையன்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்கல்ல. இப்பவும் பேசாம இருங்க. இங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப பேசினா எல்லாரையும் கேட்க வேண்டியதா இருக்கும். மேம் நீங்க வாங்க. வாங்க மேம். வாங்க மேடம். சக்தி, என்னடி என்ன நடக்குது? வாமா போலாம். வாங்க அண்ணி. வாங்க மேம். தோ இங்க இருக்காருல்ல, இவர்தான் யாரையுமே விட மாட்டேங்கிறாரு. என்ன போலீஸை கூட்டு வந்தா பயந்துருவோமா? எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. அவங்க போலீஸு, வக்கீல் பார்த்தாலே தெரியுது. நீங்க யார் மேடம்? சார், நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வரேன். நீங்க எங்க வயசான அம்மாவை அடைச்சு வச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா? இந்த வந்தேரி கொடுத்தாளா? சார், யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. இந்த பொண்ணுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது குடும்பத்துக்கு அடங்காத ஜென்மம். இதை நாங்கள் வெட்டி விட்டுட்டோம். என் தம்பி டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தீர்த்து விட்டான் அவளை. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் இதெல்லாம் செய்கிறா. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட தம்பி இவர் தானே? அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை இங்க கூட்டிட்டு வந்தது. சார், எங்க வேலையை செய்ய விடுங்க. எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க விசாரிக்க தான் வந்திருக்கோம். உண்மையா இருக்கிற பட்சத்துல உங்க பேர்ல நடவடிக்கை எடுப்போம். அது நடவடிக்கையா? நடவடிக்கை எடுத்துருவீங்களா நீங்க? இந்த அறவைக்கடு பேச்ச கேட்டு எங்களை ஜெயில உட்கார வச்சிருவீங்களோ? டேய் முட்டா பயலே, நீ இன்னும் திருந்தலையா? ஏய், நீ தானே அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சாமி ஆடிட்டு போன போலீஸ்? அண்ணே, நான் சொல்லல? இந்த ஜனனி தான் அன்னைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இன்னைக்கு அதே போலீஸை கூட்டியாந்து பிரச்சனை வேற பண்றா. முறைக்கிறத பத்தியில. ஆமா, நெசமாவே நீ போலீஸ் தானே? இல்ல அந்த நாடக கம்பெனில ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு சுத்திட்டு திரியிறியா? டேய் பொறுக்கி. ஏய் பொறுக்கியா? உன்னை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு என் ஸ்டைல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் ரியலான்னு தெரியும். பேசாம ஓடி போயிடுறா. ரொம்ப சவுண்ட் விட்ட அள்ளி ஜீப்ல போட்டு போய் பிரிச்சு எடுத்துருவேன். ஆமா, எடுத்துருவேன். பிரிச்சு எடுக்க தெம்பு இருக்கா முதல்ல? மேடம் பாத்தீங்களா, உங்க முன்னாடி நின்றுக்கிட்டே எங்க வீட்டு ஆம்பளையா அவமரியாதை பேசுறாங்க. காய் சட்டையை போட்டுக்கிட்டா என்ன வேணாலும் பேசலாமா? இதெல்லாம் உங்க கமிஷன் தட்டி கேட்காதா? சார், உங்க தம்பிய முதல்ல அநாகரிகமா பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க. இல்லனா நாங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் ஆபீசரை மதிக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. மேடம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க அப்பத்தா எந்த மாதிரி சூழல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. முடியாதா? டேய் தம்பி, அன்னைக்கு நீ என்கிட்ட மோசமா பேசினத வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. ரொம்ப ஆடினு வெய்ய, அதையே எவிடன்ஸா வச்சு தூக்கி உள்ள போட்டு டின்னு கட்டிடுவேன். டின்னு கட்டிடுவியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? என்னடா கண்டபடி பேசிட்டு இருக்கா வீட்டுக்கு வந்து? இருப்பா. இங்க பாருங்க மேடம், எங்க அப்பத்தாவை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் பொய். அத நாங்க டிசைட் பண்றோம். ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது பொய்னா அவங்க மேலயும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம். முதல்ல என்கிட்ட ஆர்கியூ பண்ணாம அந்த அம்மாவை எங்க வச்சிருக்கீங்கன்னு அந்த இடத்த காட்டுங்க. சரி மேடம், நீங்க ஏதோ பேசுறீங்க. நான் உங்க கடமை செய்யறதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன் மேடம். உங்களுக்கு என்ன இப்ப? எங்க அப்பத்தாவை பார்க்கணும். தாராளமா பாருங்க. வாங்க. என்னடா நீங்க இருக்காதே பார்க்கட்டும். இப்ப என்ன ஆயிரும்? கழுத்து கத்தி வந்துருமா? வாங்க மேடம், எல்லாரும் வாங்க உள்ள வாங்க.
போய் பாருங்க. ஏமா, இவங்கள பாத்துக்கிற நர்ஸ் நீங்க தானேமா? ஆமா மேடம். டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுங்க. இதோ தரேன் மேடம். எல்லாமே இதுல இருக்கு மேடம். மேம், அப்பதாவோட வைட்டல்ஸ்ல ஃபிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களோட பிபி கூட டிராப் ஆயிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் சரியாயிடுச்சு மேடம். டாக்டர் அதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் போட சொல்லியிருக்காங்க. நான் போட்டுட்டு தான் மேடம் இருக்கேன். சார், இவங்கள வீட்ல வச்சு பாத்துக்கலான்னு முடிவு பண்ணது யாரு? இவர்தான் மேடம். உங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? ஆமா மேடம், டாக்டர் எழுதி கையெழுத்து போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த பேப்பர் எல்லாமே அந்த ஃபைலுக்குள்ள தான் இருக்கு, வாங்கி பாருங்க. மேம், இந்த ஆளு அவங்கள மிரட்டி கேஸ் போடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி இந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்காரு. ஆக்சுவலா அவங்கள அட்மிட் பண்ணதே நான் தான். என்கிட்ட வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்துக்க முடியாது, அவங்களுக்கு எனி டைம் டாக்டர்ஸோட சப்போர்ட் தேவைன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. மேடம், அவ வாட்டில் உளறிட்டு இருக்கா மேடம் அந்த பொண்ணு. யாராவது படிச்ச டாக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா மேடம்? கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன்னு நான் தான் மிரட்டினேன். அதில் என்ன தப்பு இருக்கு? எங்கள் அப்பாத்தாவுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிற ஆத்திரம். எங்கள் அப்பாத்தாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், யார்கிட்ட போய் மேடம் நான் கேட்பேன்? இந்த இருக்கால அந்த பொண்ணு, இவன் நேற்று வந்தவன் மேடம் எங்கள் வீட்டுக்கு. ஆனால் எங்கள் அப்பத்தாங்கிறது என்னோட ரத்த உறவு. எங்கள் அப்பத்தாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன சொல்லுவா? போனா போது நான் வாட்டில் போயிட்டே இருப்பேன் மேடம். நான் அப்படி இருக்க முடியாது. நான் சொந்த ரத்த உறவு மேடம். எங்க அப்பத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரன் நான், அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ எங்க அப்பத்தாவை எழுப்பி ஏதாவது கேளுங்க, முதல்ல என்னை தான் கேட்கும். அதெல்லாம் ஓகே சார். ஆனா ஏன் மத்தவங்களெல்லாம் பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மேடம், எங்க அப்பத்தாவுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்லை மேடம், கோமாவில் படுத்து கிடக்கு. அவங்க வீட்டில் கண்டவங்களாம் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு வைங்களேன், அந்த இன்ஜெக்ஷனா இன்ஃபெக்ஷனா அதான் அந்த நோய் தொத்து, அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டா நான் யார்கிட்ட போய் கேட்பேன் மேடம்? சார், உங்களுக்கு இருக்கிற கன்சர்ன் எல்லாருக்கும் இருக்கும்ல சார். அதோட அவங்க ஒரு பெண், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க ஒருத்தரே செய்ய முடியாது சார். நர்ஸ், அவங்கள க்ளீன் பண்றதெல்லாம் நீங்களே செஞ்சிருவீங்களா? நோ மேடம், நான் ஒன்லி மெடிசன்ஸ் மட்டும்தான், மற்றதெல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கணும். அவங்கள க்ளீன் பண்றதெல்லாம் நீங்களே செஞ்சிருவீங்களா? நோ மேடம், நான் ஒன்லி மெடிசன்ஸ் மட்டும்தான், மற்றதெல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கணும். சார், உங்க அப்பத்தா உங்களுக்கு மட்டும் அப்பத்தா இல்ல சார். அவங்கள பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க தம்பிங்க எல்லாத்துக்கும் இருக்கு. உங்க தம்பியும் உங்ககிட்ட அதை தான் கேட்கிறாரு. மேடம், அவன் கேட்பான் மேடம். அவன் எப்படி கேட்பேன்? எங்க அப்பத்தாவை காப்பாத்தி கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறது நானு, சும்மா கிடையாது. 5 லட்சம் ரூபா ஆஸ்பத்திரியில் பில்லு கட்டி தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக செலவு பண்ணிட்டா மட்டும் போதுமா மேடம்? சரியான நேரத்துல அந்த பொண்ணு தூக்கிட்டு போனதுனால தான் அவங்கள காப்பாத்த முடிஞ்சிருக்கு. வேற மாதிரி ஆயிருந்தா இவர் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவங்க அப்பத்தா திரும்ப வருவாங்களா? மேடம், மொத்தம் இவங்க 4 brothers and 1 sister மேடம். இவர் மட்டும் வாரிசுன்னு பேசுறது சரியில்லை. அவருதான் பணத்தை வாரி எரிச்சு காப்பாத்திட்டாருல்ல மேடம், அப்புறம் எதுக்கு இவரே கஷ்டப்பட்டு பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு?
அந்த சிரமத்தை தம்பிங்களோட ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. ஏங்க குரங்கு பங்கு உடையதானே அப்பமாங்க? அப்பதாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மேடம், எங்க அப்பத்தாவை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அதுக்கு நீங்களா இப்படி தடையா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் போட்டுருவேன் மேடம். சார், எங்களை விசாரிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதை தான் நாங்க செய்யறோம். உங்க பேர்ல இன்னும் கம்ப்ளைண்ட பதிவு கூட பண்ணல. நாங்க கிளியர் பிக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். அதான் பிக்சரை பார்த்துட்டீங்கல்ல, இன்னும் என்னத்த வேலை? இங்க கிளம்ப வேண்டியதானே? மேம், அவங்க சரியா பாத்துக்க மாட்டாங்க மேம். வெயிட்மா வெயிட். சார், நாளைக்கு எங்க சைட்ல இருந்து டாக்டர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து பட்டம்மாள் மேடம் வீட்லயே இருக்கலாம்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள நீங்க வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். இவங்க தான் பார்க்கணும், அவங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்கள பாக்குற பாதுகாக்கிற உரிமை இந்த வீட்ல எல்லாருக்கும் இருக்கு. தேவையான பிரிகாஷன்ஸோட அவங்க அப்பத்தாவை பார்க்கலாம். சக்தி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. அமைதி கையெழுத்து போடணும். மொத்த சொத்து எங்க அண்ணன் சம்பாதிச்சது. இவனையும் பொண்டாட்டியும் எப்பயோ அடிச்சு விரட்டியாச்சு. ஹலோ மிஸ்டர், இந்த வீட்ல இருக்கிற உரிமை 2 பேருக்குமே இருக்கு. நீங்களா உங்களை போக சொல்ல முடியாது. அப்ப நீங்க அவங்கள போக சொல்லுவீங்களா? சார் 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 சார், இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பத்தாவோட வாரிசுகள் எல்லாருக்குமே பாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த வகையில பார்த்தா சக்தியும் அவங்க வாரிசு தான். ஜனனியும் அவங்கள பாத்துக்க முடியும். சோ அதனால சக்தியை நீங்க தடுக்க முடியாது. ப்ளீஸ் சக்தி, ஒரு சைன் போடுங்க. ஓகே, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ஓகேம்மா, டேக் கேர். எந்த எமர்ஜென்சினாலும் என்ன காண்டாக்ட் பண்ணு. ஷியோர் மேம். நாங்க வரோம். வரோம் சார். வரோம். போயிட்டு வாங்க. அப்பதா, அப்பதா, என்ன பாருங்க. அப்பதா, 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 என்ன பாருங்க. அப்பதா, நான் ஜனனி வந்திருக்கேன். அப்பதா, என்ன பாருங்க. அப்பதா, என்ன பாருங்க. அப்பதா, என்ன பாருங்க. அப்பதா, அப்பதா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பதா, எந்திரிங்க. அப்பதா, 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 எந்திரிங்க. அப்பதா, 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 நான் சொல்றது கேக்குதா? அப்பதா, அப்பதா, கண்ணை திறங்க. அப்பதா, 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 எந்திரிங்க. அப்பதா, எந்திரிங்க. அப்பதா,
என்ன காப்பி. காஃபியா? காஃபி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன். நாளையில இருந்து பாதாம் மிக்ஸ் போட்டு கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாதாம் மிக்ஸா? இந்த முகரைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு தான் வைக்கணும். எல்லாம் தலை எழுத்து. ஜனனி, ஜனனி, ஜனனிக்கா, உறங்கவே இல்லையா நீ? தூங்குன மாதிரியா இருக்கு. எங்க தூங்குன? கண்ணு மொழியால எப்படி ஓன்னு போய் கிடக்கு பாரு. அப்பத்தாவே நினைச்சு வருத்தப்பட்டுக்கு இருக்கியா? இந்த காப்பிய குடி முதல்ல. அக்கா, எதுக்குக்கா நீங்க ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நானே வந்து எடுத்திருப்பேன்ல. ஆமா, ஸ்ட்ரெயின் ஆகுது. ஒரு நாளைக்கு 1000 தரம் இந்த மாடி ஏறி வந்து திட்டு வாங்கி போறோம். இதுல உனக்கு காப்பி கொடுக்கறதா ஸ்ட்ரெயின் ஆகுதா? சரி, நீங்க குடிச்சிங்களா? இல்ல, இனிமே தான் குடிக்கணும். இந்த தாராவுக்கு ஏதோ காடு தராகலாம் நந்தினி போயிருக்கா. ஈஸ்வரி அக்கா தர்சினியோட போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் டப்பா கட்டி கொடுத்து இப்பதான் அனுப்பி விட்டேன். நானும் போவோம்னு பார்த்தேன், அப்புறம் லேட் ஆயிடுச்சு, இங்கனே இருந்துட்டேன். ஜனனி, அப்பத்தா விஷயத்துல நீ செஞ்சது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சுப்பா. என்னத்தை தான் செய்ய இந்த அப்பத்தாளை கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்காருன்னே தெரியலையே. ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் அப்பத்தால ஒரு 8 உள்ள போய் நீ பார்க்க முடியும்னு நினைக்கிறதே எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. என்னம்மா இங்க என்ன பேச்சுவார்த்தை? இல்ல, காப்பி கொடுக்க வந்தேன். இந்தா. காப்பியா? நர்ஸுக்கு கொடுத்தியா? ஆ, கொடுத்தாச்சு. அப்பத்தாவுக்கு? அப்பத்தாவுக்கா? இது பழைய ஞாபகத்தில் கேட்டேன். அது அப்பத்தா காலையில் எந்திரிச்சோடனே காப்பி விரும்பி குடிக்கும்ல, அந்த ஞாபகத்தில் கேட்டேன். நம்ம ரத்தம், நம்ம சொந்தம், நமக்கு துடிக்குது. எல்லாருக்கும் துடிக்குமா? கலையரசே, நர்ஸு பிள்ளை வர சார். இங்க வா. காப்பி குடிச்சியா? குடிச்சிட்டேன் சார். கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. சுமாராக இருந்துச்சா? உனக்கும் கொஞ்சம் நக்கல் தேமா? எங்கள் வீட்டில் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இங்கே பாருங்களே, அப்பத்தாவ பக்கத்துலேயே இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறணும். சரியா? இந்த கோயிலில் பெர்மிஷன் வாங்கினேன், யாராவது வந்தாங்கன்னு ஏன் யாரையும் உள்ளே எட்டி கூட பார்க்க விட்டுறக்கூடாது. இங்கனுக்குள்ளேயே வச்சு பேசி அனுப்பிடணும். அவங்க அப்பத்தா பக்கத்தில் போனாங்கனாக்கா இன்ஜெக்ஷன் ஆயிடும். புரியுதா? சார், இன்ஜெக்ஷன் இல்லை சார், அது இன்ஃபெக்ஷன். சரி, ஏதோ ஒன்றுமா, ரெண்டு சொல்கிறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. யாராவது பக்கத்தில் போய் அப்பத்தாவுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வையேன், பஞ்சாயத்து பண்ண வந்தாங்களா அன்றைக்கி பொம்பளைய எல்லாரையும் உண்டுலன்னு பண்ணி விட்டுருவேன். சரி, அம்மா வாங்கம்மா. கிளம்பிக்கு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்காங்களா? எங்கே கிளம்புறாங்க? எல்லாரும் என்ன போற இடத்த ஏன்ட்ட சொல்லிட்டா போறிய? பக்கத்தில் நிற்கிற ஆளோட காற்று மேலே படுத்துல, அதான் வாய் கொஞ்சம் நீளுது. சரி, காப்பி கொடுக்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, போ கீழே போ. இந்த குடி. கலை, கதவை தர, அப்பதான் பார்க்கலாம். சரிங்க சார். சரி, மூடிடு போதும்.